ஓம் ஞானமூலம் குருர்மூர்த்தி பூஜாமூலம் குருர்பதம் மந்திரமூலம் குருர்வாக்கியம் மோட்சமூலம் குரு கிருபா. ஓம் ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய வித்மகே சர்வபூர்த்திகராய தீமகி தன்னோ ஞானகுரு பிரஜோதயாத். எல்லாம் வல்ல குருவருளாலே இன்றைய தினம் காயத்ரி ஸ்மிருதியின் 11வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். वस नित्यं पवित्रः सन् बाह्याभ्यन्तरस्तथा यतः पवित्रतायां हि राजतेति प्रसन्नता. மனிதன் உள்ளும் புறமும் பவித்திரமானவனாய் இருக்க வேண்டும். இந்த பவித்திர தன்மையால் தான் சந்தோஷம் உண்டாகும். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் தமிழாக்கம். இதன் விளக்க உரை. இப்போ திருமண சடங்கொண்டுக்கு ஒரு விழாவுக்கு போற முடியும்னா அதுக்குரிய மாதிரி தகுந்த ஆடைகள் ஆபரணங்களோட போறோம். கோயிலுக்கு விழாக்களுக்கு போறோம்னா அதற்குரிய மாதிரி செல்கிறோம். ஒரு விரதத்துக்கு செல்றோம்னா அந்த விரதத்துக்குரிய மாதிரி ஆடைகள் அணிந்து சுத்தபத்தமாக போறோம். இது எல்லாரும் கடைபிடிக்கிற ஒரு விடயம். நாம் இதோடு சேர்த்து நமது அகத்தூய்மையையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது புறத்தூய்மையும் வேண்டும், அகத்தூய்மையும் வேண்டும். அகத்தூய்மை இல்லாமல் புறத்தூய்மையோடு நாம் எடுக்கின்ற காரியங்கள் நம்மளுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணாது. இப்போ நாம் ஒரு விழாக்களுக்கு வலிக்கிற நேரத்துல தான் நம்மளை அறியாமலே நம்மளுக்குள் ஆசை உருவாகும், பொறாமை உருவாகும், வெறுப்பு உருவாகும், கோபம் உருவாகும். அதற்கு காரணம் எல்லாம் நம்மளது அகத்தூய்மை இல்லாமை. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், மற்றவங்களும் ஒரு ஒரு அலங்காரத்தோட வந்தோடனே நம்ம அதை பார்த்து ஆசைப்படுறோம், அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நம்ம கோபப்படுறோம். வாழ்க்கையில ஒரு வெறுப்பு உண்டாகுது, குடும்பத்துல ஒரு கோபம் வருகுது. இது போல எல்லாரும் இல்ல, ஒரு சில இடங்களில் இப்படியான சூழலுக்கு உள்ளாகப்படுகிறது. இதனால் நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு அசுத்தமான இடத்தில் நாம் வசிக்கிறோம். நம்மளுக்கு சுத்தமான காத்து வருமா? இல்லையே. அசுத்தமான காத்தை தான் நாம் சுவாசிப்போம். அதுபோல் ஒரு சுத்தமான பகுதியில் நாம் வாழுகிறோம், அந்த இடத்தில் சுத்தமான காத்தை சுவாசிக்கின்றோம். இதே போலதான் நமது உள்ளம் அசுத்தமாக இருந்தால் நிறைவான ஆனந்தம், மகிழ்ச்சி கிட்டாது. நமது உள்ள தூய்மையோடு நாம் சென்றால் மிகவும் அற்புதமான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். நிரந்தரமாக அது குடிகொள்ளும். ஏன்னா நம்ம உள் தூய்மை இல்லாம நம்ம போற நேரத்துல நம்மட உள்ளத்துல படுங்கி இருக்கிற இந்த கோபம், பொறாமை, ஆசை இவைகளெல்லாம் இந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளாது. அப்படி அது அந்த நேரத்தில் வருகின்ற மகிழ்ச்சி அந்த நேரத்திலே சென்றுவிடும். அப்படியாக இருக்கும். ஆகவே நாம் அகத்தூய்மையை பேணி வாழ்ந்தமையானால் நிரந்தர இன்பம் கிடைக்கும். இதைத்தான் காலகாலமாக சித்தர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் மக்களுக்கு போதித்து நூல்களையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த வகையிலே பதஞ்சலி மாமுனிவர், திருமூலர், திருவள்ளுவர் போன்றவர்கள் குறளிலும் திருமந்திரத்திலும் பதஞ்சலி யோக சூத்திரத்திலும் இந்த அகத்தூய்மை புறத்தூய்மைகளை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் இந்த யமக்கிரியைகளை யோக ஆசிரமங்களிலும்
குருமார்களிடத்திலும் நாம் கற்றுக்கொண்டது நம்மளுக்கு வேண்டாதவற்றை விலக்கி விடுவது, நியமமாகப்பட்டது வேண்டியவை சேர்த்துக் கொள்வது. இதுதான் இதன் சுருக்கம். அதிலே பொதுவாக எல்லாரும் கூறுவது என்னவென்றால், ஒரு நாளில் 2 முறை மலங்கழிக்க வேண்டும், வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், மாதத்தில் 2 முறை தாம்பத்திய உறவு குடும்பஸ்தர்கள் இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும், வருடத்தில் 2 முறை வயிற்றால போக குடிக்கணும். இது ஒரு ஒழுக்கம். இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது, யோகிகள் மட்டுமல்ல, எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. இப்படி சில விடயங்கள் இருந்தாலும் பதஞ்சலி முனிவர் கூறுகிறார் தனது ஸ்லோகத்தில், அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிக்கிரக யமா அப்படி என்று பதஞ்சலி யோக சூத்திரத்துல இந்த யம கிரியைகளை பற்றி கூறுகிறார். அதில் அஹிம்சை, நாம் அஹிம்சையை எடுத்துக்கொண்டால் நமது சொந்த லாபம் கருதி பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது. அது உணவுக்காக இருக்கட்டும், உழைப்புக்காக இருக்கட்டும், எந்த வகையிலும் அதை துன்பத்துக்குள்ளாக கூடாது. அதாவது ஆடு மாடு கோழி இவைகளை உயிர் பலியிடுறதையும் நாம் விலக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் பெற்றார் குழந்தைகளோடும் அன்பை பேண வேண்டும், குரோதத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிந்த விடயம்தான். ஆனால் அதை நாம் கடைபிடிப்பதில்லை. அதிலே அவர் கூறுவதில், இந்த ஸ்லோகத்தை கூறுவதில், நாம் மனதாலும் உடலாலும் தீங்கிழைக்க கூடாது. மனமும் சுத்தமா இருக்கணும், நம்மளோட வாக்கும் சுத்தமா இருக்கணும். இப்போ இதற்கு சில உதாரண கதைகளும் உள்ளது. ஒரு மன்னன் தனது தேசத்தில் வரும் அடியார்கள் அனைவருக்கும் அன்ன அமுது கொடுத்து, பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அனுப்புவது அவரது வழக்கமாக கொண்டிருந்தார். தன் கையாலே பாயாசம் பொங்கல் கொடுத்து பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்புவது வழக்கமாய் கடைபிடித்து கொண்டிருந்தார். அவரது தர்மம் அது. நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் போய் அவர்கிட்ட அமுதுண்டு பரிசு பொருட்களோட திரும்பி வருவாங்க. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாள் அந்த மன்னன் பாயாசத்தை ஏந்தி கொண்டு போறாரு. போகும் அதே நேரத்தில் மேலால் ஒரு கருடன் பறந்து செல்கிறது. அந்த கருடன் தன் குஞ்சுகளுக்காக ஒரு விஷ பாம்பை தன் காலில் இடுக்கி பறந்து செல்கிறது. இந்த பாம்பானது வேதனை தாங்க முடியாமல் விஷத்தை கக்க, அந்த விஷம் மன்னன் எடுத்து சென்று கொண்டிருந்த அந்த பாயாசம் உள்ள பாத்திரத்தில் விழுகிறது. இப்போ மன்னன் பாயாசத்தை வந்தவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள். இப்போ இந்த கணக்கை யார் இந்த பாவத்தை யார் செய்தது, இந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதுவது என்று சித்திரகுப்தனார் கணக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்போ மன்னனுக்கு தெரியாது இந்த பாயாசத்தில் விஷம் கலந்து இருந்தது. அப்படி கலந்திருந்தது என்று தெரிந்திருந்தால் அவர் கொடுத்திருக்க மாட்டார். இந்த கருடனோ தன் குஞ்சுக்கு இரை எடுத்துக்கொண்டு செல்கிறது. அது மனிதர்களை கொல்ல விஷத்தை காக்கும் என்று அது சிந்திக்கவில்லை. அது தந்த தர்மம், குஞ்சைக்கு இறை தேடி செல்கிறது. அப்போ அதுக்கும் பாவம் எழுத முடியாது, அதுவும் தவறு செய்யவில்லை. பின்னர் அந்த பாம்பு, விஷ பாம்பானது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் வேதனையில் தன்னிடம் இருந்த விஷம் தன்னாலேயே வெளிவரப்பட்டது, வெளிக்கொண்டு வந்தது, வெளி கக்கியது. அது இவர்கள் இறப்பார்கள் என்று அதுக்கும் தெரியாது. அப்போ இதை யாரு கணக்கில் எழுதுவது? இவங்க இன்றைக்கு முடிவு எடுக்க இல்லாம நாளைக்கு எடுப்போம் அப்படி என்று அதை தாமதப்படுத்தி சிந்திச்சு கொண்டிருக்கிற நேரத்துல அந்த மன்னனின் ராஜ்யத்தில் வேறு ஒரு தேசத்தில் இருந்து வந்திருந்த ஒரு ஞானி, ஒரு முனிவர் அங்கே இருந்த ஒரு பாட்டியிடம்,
நான் இப்படி அயல் தேசத்தில் இருந்து வருகிறேன். இங்கு மன்னர் உணவு கொடுப்பதோடு பரிசு பொருட்களும் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக வந்துள்ளேன். அவரின் இல்லம் எது அப்படி என்று அந்த பாட்டியிடம் கேட்க, அந்த பாட்டியானவர் சொல்கிறார், ஐயோ அந்த மன்னனா, அவர் எல்லாருக்கும் விஷம் வச்சு ஆக்களை கொன்றுவாரு அப்படி என்று அந்த வந்த முனிவருக்கு, அந்த ஜாசகருக்கு இவர் சொன்ன உடனே அங்க மேல இருந்து சொன்னாங்க, இதுவரையில இந்த பாவத்தை யார் பேரில் எழுதுவதென்றே திண்டாட்டமா இருந்தது, முடிவெடுக்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது இந்த பாட்டி தவறான வாக்கை கொடுத்தார். பாய் உடலால இந்த தவறை செய்தார். ஆகவே இந்த பாவங்கள் தோஷங்களை அவ பேருக்கு எழுதுங்க அப்படி என்று அப்படி போயிட்டு பாருங்க. இதுல கதை எப்படியோ இருக்கட்டும், இதுல அந்த நீதி என்னண்டா, நாம் நமது இந்திரியங்களால் யாருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது, துன்பம் பேசக்கூடாது, மனதால் நினைக்க கூடாது. இப்படியாக அந்த நியமக்கிரியையில நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறது. அதுபோல மனதால் இப்ப உடலால இப்படி நடந்த விஜயத்துக்கு தோஷங்களை தேடிக்கொண்டா. தோஷங்கள் 13 14 வகை தோஷங்கள் இருக்கு. ஒரு பிணத்தை பத்தி நம்ம கதைக்கமாண்டா பிணத்தோஷம், ஒரு பிராமணனை பத்தி நம்ம பேசினா பிரம்மகத்தி தோஷம், ஒரு அறிவாளியோ ஒரு பண்டிதருக்கு நாம தவறாக பேசும்போது அதுவும் பிரம்மகத்தி தோஷம், ஒரு மகரிஷிகள் ஞானிகள் யோகிகள் இவர்களை பத்தி நாம் தவறாக பேசும்போது நம்மளுக்கு தெரியாது, அது எல்லாமே நம்மளுக்கு தோஷமாக சுத்தி கொண்டிருக்கும். இப்போ நமது கர்மத்தை குருவாகப்பட்டவர் அழிக்கலாம், தாங்கலாம். இந்த தோஷத்தை அவராலையும் கூட அழிக்க முடியாது, அதை நம்மளே அனுபவிக்கணும். அப்படி பேசுவதால், ஒருவரை குறை கூறுவதால், புறஞ்சொல்வதால் நம்மளுக்கு ஏற்படும் தோஷத்தை நாமளே நிவர்த்தி செய்ய வேண்டும். அதிகமானவர்கள் இந்த கலியுகத்தில் புறங்கூறுவார்கள். இதெல்லாம் நாம விலக்கி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு நண்பனா இருக்கட்டும், அந்த நண்பனுக்கு முன்னுக்கு பேசும்போது நல்லவரா பேசுவாங்க, நண்பன் போன பிறகு அதை புறங்கூறுறது, அவரை பத்தி குறை சொல்றது, இது எல்லாமே தோஷமாக கருதப்படும். அப்போ மனதால் நாம் தூய்மை அடைய வேண்டும். இதற்கு ஒரு உதாரண கதை உண்டு. நமது யமதக்கினி முனிவர் ரேணுகா அம்மையாரோடு பர்ணசாலையில் 4 புதல்வர்கள், பரசுராமர் உட்பட 4 புதல்வர்களை பெற்று தனது யோக வாழ்க்கையை, ஆசிரம வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார். இந்த நேரத்தில் புதல்வர்கள் 3 சென்று மூலிகைகள், யாகத்துக்குரிய கட்டைகள், உணவுக்கு தேவையான பழங்கள், பூஜைக்கு உண்டான மலர்கள், இப்படி எல்லாம் சேர்த்து வருவார்கள். ரேணு அம்மையார் ஆற்றில் நீராடி விட்டு அந்த ஆற்றில் இருக்கின்ற களியை எடுத்து அதில் குடம் மழுகி அதில் நீர் எடுத்து வருவார். பச்சை குடத்துல, பச்சை களிமண்ல நீர் நிரப்பி வருவார். இவர் யமதக்கினி முனிவர் அபிஷேகம் பண்றதுக்கு, லிங்காபிஷேகம் பண்றதுக்கு, யாகத்துக்கு, அதுக்காக ஜலம் எடுத்து வருவாங்க. இது வளமையா நடந்து கொண்டிருக்கின்ற ரேணுகாமையார் பதிபத்தினி என்ற வடியால தான் இந்த களிமண் பாத்திரத்துல அவரால் நீரை கொண்டு வர முடிஞ்சது. அவ்வளவு ஒரு பதிவிரதை. அப்போ இவங்க நீரை கொண்டு வருவாங்க, மலரை கொண்டு வருவாங்க, யாக்கட்டையில கொண்டு வருவாங்க, மூலிகையில கொண்டு வருவாங்க. யமதக்கினி முனிவர் இந்த யாகங்களை பண்ணி சேமத்துக்கு நல்லதை செய்து கொண்டு இருந்தார். இவரது ஆசிரமத்தில் ஒரு காமதேனு பசு இருந்தது. அது செல்வங்களை நல்கி கொண்டிருந்தது. இதை கவருவதற்காக விசித்திர வீரியன் என்று ஒரு கந்தர்வன், கந்தர்வர்கள் உங்களுக்கு தெரியும், சற்று அழகானவர்கள். அப்போ இந்த பசுவை கவர்றதுக்கு அவனால முடியவில்லை. யமதக்கினி முனிவரோட தவோசக்தி, அம்மாவோட பதிவிரதை, பரசுராமர் வீரம், பரசுராமர், அதே போல தம்பிமார் 3 வேறாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இதுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் உண்டாக்கணும் அப்படி என்று அந்த காத்த வீதியை நினைச்சு கொண்டு ரேணுகாமையார் நீராடி விட்டு மண்ணை எடுத்து குடம் அழுகி அதில் நீரை நிரப்புகின்ற வேளையில் இந்த காத்த வீதியன் ரேணுகா அம்மையாரின் முன்னால் சென்று தனது அழகை காட்டி சென்று கொண்டிருக்கிறான்.
நீர் எடுத்து திருந்த ரேணுகாமையார் இந்த நீரில் பிம்பத்தில் ஒரு அழகான ஆடவன் செல்வதை ஒரு செகண்ட் ஒரு ஒரு சற்று ஒரு நொடி பொழுதில் ஒரு அழகன் என்ற மாதிரி அந்த மனதை தளர விட்டார். உடனே அந்த குடம் உடைஞ்சது, அந்த பதி பிரதை தன்மை உடைஞ்சது. பிறகு அவ நீரெடுக்க முடியாம பல குடங்களை மொழி பார்த்தா அது அவருக்கு அது பிடிபடலை. பிறகு அவ ஜலம் எடுக்காம நீர் கொண்டு வராம இங்க ஆசிரமத்துக்கு பர்ணசாலைக்கு வாரா. அப்ப வார நேரத்துல இவர் ஜமதக்கினி முனிவர் அவர் ஞான சக்தி சிருஷ்டியால பார்த்தார். இப்படி ஒரு மனதுல ஒரு பிள்ளையான எண்ணம் வந்ததால அந்த பதி பிரதை தன்மை மாறிவிட்டது. ஆகவே இனி இவ இந்த நமது தர்ம சாத்திரப்படி இந்த வாழ்க்கைக்கு இவ இனி தூஷிக்கப்பட்டுதா அப்படி என்று அவர் முடிவெடுத்து தனது புதல்வர்கள் இளையவர் மூவரையும் அழைத்து தன் தாய்க்கு தண்டனை கொடுக்கும்படி சொல்கிறார்கள் ஜமதக்கினி முனிவர். அப்போ இவர்கள் மூவரும் முன்வரவில்லை. அப்போ அந்த மூவரின் கழுத்தையும் வெட்டிவிட்டார். கடைசியாக பரசுராமனை கூப்பிடுறார். பரசுராமன் விறகெடுக்க போனவர் ஓடி வந்து தந்தையின் ஆணையை நிறைவேற்ற வாராரு. அவர் சொல்றார், தாயின் சிரசை வெட்டவனும் அதை சிறைச்ச விடு, சிறைச்சதன் செய். இவ இன்று பதிவிரத தன்மையை இழந்து தாண்டு. ஜமதக்கினி முனிவர் சொன்னதை கேட்டு பரசுராமர் எந்த பேச்சும் இல்லை, தாயின் கழுத்தை வெட்ட போறார். இவ மகன் கழுத்தை வெட்டுனா அந்த பாவம் மகனை சேர்ந்துடும் என்று இவ தப்பி ஓடுறா. ஓடி பல இடங்களில் மறைந்து கடைசியாக ஒரு கடற்கரை தற்கொலை முயற்சிக்காக கடற்கரை செல்றா. அங்கே ஒரு கடல் தொழிலாளி இவ காப்பாத்தி கடல்ல விடாம அவ வீட்டுல கூட்டிக் கொண்டு மறைவாக வைக்கிற நேரத்துல பரசுராமர் அந்த வீட்டுக்கு வரார். வர நேரத்துல அந்த வீட்டு கணவர் அந்த மீனவர் பரசுராமரை வீட்டுக்குள்ள வராம தடுத்த உடனே அவர் கழுத்தையும் பரசுராமர் வெட்டி விடுறார். பிறகு அந்த மீனை வச்சு கதவுள் உள்ள செல்ல முடியாதவாறு அவ கதவை தடுத்து கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த மீனவச்சியின் கழுத்தையும் பரசுராமர் வெட்டி விடுறார். பின் ரேணுகாதேவியின் கழுத்தையும் வெட்டி விடுறார். இவர்கள் எல்லாருமே 6 பேர் இறந்து கிடக்குறாங்க. இப்போ இது இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் இந்த மனதால் செய்த குத்தம். அப்போ அதுவும் பின்னர் தந்தையிடம் போய் பரசுராமர் தன் கட்டளை நிறைவேற்றி விட்டதாக கூறும் பொழுதோ இவர் ஜமதக்கினி முனிவர் பரசுராமருக்கு 2 வரங்கள் கொடுக்கிறார். அப்போ அவர் ஒரு வரமாக தனது சகோதரங்கள் மூவரும் தலையோடு எழும்பி பழையபடி வரணும் என்றும், 2வது வரமாக தாயும் மீனவரும் மீனவச்சியும் அவர்களும் இந்த பழைய உருவம் பெறவனும் அதற்கு வரம் கேட்கிறார். அப்போ ஜமதக்கினி முனிவர் ததாஷ்டு என்று ஒரு மூலிகையை கொடுக்கிறார். அதன் மூலம் தனது தம்பிமாரை வீட்டிலே பழைய நிலைக்கு அவர்களை எழுப்பிவிட்டு திரும்ப தாய் இருக்கும் இடத்துக்கு செல்கிறார். அங்கே போகும் முன்னுக்கு அந்த மீனவனின் தலையை அந்த மூலிகையால் ஒட்டிவிட்டு பின்னர் அந்த மீனவனின் வீட்டுக்கு செல்லும் போது ரேணுகாதேவியும் அந்த மீனவச்சியும் கழுத்து துண்டித்த நிலையில் படுத்திருக்கிறார்கள். அப்போ இவர் என்ன செய்யறார் தெரியாம அவசரத்துல ரேணுகாதேவியின் தலையை எடுத்து மீனவச்சியின் தலையை எடுத்து ரேணுகாதேவிக்குமாக அந்த மூலியை வச்சு ஒட்டித்தார். அதால் இனி அவகால இனி ஆசிரமம் வர முடியாது என்பதற்காக ரேணுகாமையாரை மாரியம்மனாக இருந்து அந்த கிராமத்துக்கு அருள் புரிய சொல்லியும் அந்த மீனவச்சியை மாதங்கி அம்மனாக இருந்து அந்த தேசத்துக்கு அருள் பாலிக்கபடியும் அவர் அந்த வரத்தை கொடுக்கிறாரு ஜமதக்கினி முனிவர். அதன்படி ரேணுகா அம்மையார் மாரியம்மனாக அந்த கிராமத்தில் இருந்து அருள் பாலித்தார். அதனால்தான் மாரியம்மனுக்கு
உடல் இல்லாம இந்த முகக்கலையை மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க. மாரியம்மன் கோயில்கள்ல இந்த முகக்கலை தான் இருக்கும். இதுக்கு வரலாறு இதுதான். இப்படி இது கதை அப்படி இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், மனதாலும் கூட தவறு இழைக்க கூடாது. அது பெரிய விளைவை கொண்டு வரும் என்பது இது நீதிக்கதை. இது ஒரு உதாரணத்துக்கு இதுகளெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அப்ப மனதுல பதியும். அடுத்ததாக அவர் சத்தியம், அஹிம்சா சத்தியம். இப்போ உண்மை, சத்தியம் என்பது உண்மை உரைக்கிறது. நாம் வாய்மை தவறக்கூடாது. உண்மை பேசத்தான் வேண்டும். உண்மை பேசுவதால் தான் உயர்வு உண்டு, அதில் மகிழ்ச்சி உண்டு. சில சந்தர்ப்பங்கள் பொய்யும் வாய்மையாகப்படுகிறது. எப்படி? இப்போ ஒருத்தர் ஒரு நோயாளி இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு 2 வார காலத்தில் அவர் இறந்து விடுவார். அப்போ அந்த நோயாளியிடம் இப்படி உங்களது உடல்நிலை இருக்கிறது, இன்னும் 2 வாரத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று நேரடியாக சொன்னால் அவர் மனம் பாதிக்கப்பட்டு 1 வாரத்திலேயே அவர் இறந்துடுவார். அப்போ அந்த நோயாளியின் உண்மை கருதி, இது சாதாரண வருத்தம் தான், இதை நம்ம சரி பண்ணி கொள்ளலாம், கொஞ்ச காலம் ஒரு 2 மாத காலத்துக்கு நம்ம பொறுத்து இருக்க வேண்டும், அதுக்கு பிறகு நம்ம உடல்நிலை தேறிவிடலாம், அப்படி என்று ஒரு உந்துதல், ஒரு உத்வேகத்தை ஊட்டக்கூடிய ஒரு பொய்யை சொன்னால் அது சத்தியமாக கருதப்படும். இது தன்னலம் இல்லாத பொய். இதால் அந்த உயிர் நீண்ட நாளைக்கு, அந்த நோயாளி நீண்ட நாளைக்கு வாழலாம். அதற்குள் சில நேரம் உடல் நலம் ஏற்படலாம். அதற்காக ஒரு பொய் கூறுவது சத்தியமாக கருதப்படும், வாய்மை. இப்போ தூரதேசத்தில் மகன் இருக்கின்றார். இங்கே தாய்க்கு சுகமில்லை. திடீரென தாய் இறக்கும் நிலைக்கு வந்துட்டா. தாய் இறந்து தாண்டி வச்சுக்கொள்ளும், தாய் இறந்துட்டா. திடீரென அவரிடம் தாய் இறந்து தாண்டி சொன்னா, இவர் அதிர்ச்சியில் வர முடியாம போகலாம், அல்லது அவர் நோயுற்று அதிர்ச்சி, அப்ப அதில் அவர் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது வருத்தம் வரலாம், அதெல்லாம் வர முடியாம போகலாம். அப்படியான சந்தர்ப்பத்திலையும் ஒரு பொய் கூறலாம். எப்படி? தாய்க்கு உடல்நிலை கடும் மோசமா இருக்கு, ஒருக்கா வந்தா அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, அப்படி சொல்லி கொண்டு இருக்காங்க, அவங்கள வந்து ஒருக்கா பாருங்க அப்படி என்று சொன்னா அவர் வெளிக்கிட்டு ஒரு எதிர்பார்ப்போட ஓடி வருவார். வந்து அவர் புரிஞ்சு கொள்வார். ஆனா அந்த இடத்துல அவரை காப்பாத்துறதுக்காக அதுல ஒரு சின்ன பொய்யை சொல்லலாம், அதுவும் வாய்மையாக கருதப்படும். ஆனால் சம்பந்தமே இல்லாம சில உண்மைகளை சொல்லி பாதிப்புகள் வந்தா அது பாவமாக கருதப்படும். இதற்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு உதாரண கதை உள்ளது. ஒரு முனிவர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். காடுகள் பதர்கள் நிறைந்த இடத்தில் தவம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த நாட்டு மன்னனோட அரசியின் உடைகள், ஆபரணங்கள், அணிகலன்கள் இவைகளை திருடர் இருவர் திருடிக்கொண்டு இந்த முனிவர் இருக்கும் காட்டுப்பாதையில் பக்கத்தில் இருக்கும் புதரில் மறைந்து விட்டார்கள். இப்போ காவலர்கள் தேடி வருகிறார்கள். முனிவர் இருக்கின்ற இடத்திலே முனிவரிடம் கேட்கிறார்கள், இப்படி திருடர்கள் வந்தாங்க, அவர்களை பார்த்தியாங்க. அப்ப இவர் என்ன சொல்றார், இவர் இதுவரையில மௌன விரதத்தில் இருந்தவர், இந்த சத்தம் கேட்டு முழிச்சு இவர்களை கண்டதால தான் பொய் சொல்ல முடியாது, பொய் சொன்னா மன்னர் காவலர்கள் ஏதாவது தண்டனை தருவார்கள் என்ற பயத்திலுமாக இவர் சொல்றார், இந்த பக்கத்தில் இருக்கிற புதர்ல மறைஞ்சிருக்காங்க. இவர்கள் காவலர்கள் போய் அவர்களை அடிச்சு கண்டிக்கும் போது அதுல இறந்து விடுறார் ஒருத்தர், மற்றவரை அழைச்சு கொண்டு அவரை சிறைக்கு போறாங்க. இப்போ இந்த பாவம் இதுக்குரிய தண்டனை யாருக்கு கொடுப்பது? அரசருடைய ஆபரணங்கள் களவு சென்றால் அவர் காவலாளியா அனுப்புறாரு, அது அவரோட தர்மம்.
காவலர்கள் கல்வனை தேடிக்கொண்டு வருகிறார்கள் மன்னரின் உத்தரவுக்கு. அது அவர்களோட தர்மம். இப்போ களவெடுத்தவன் பொருளை கொண்டு ஓடுறான். அதால ராணிக்கோ மற்ற ஆட்களுக்கோ எந்த உயிர் சேதமும் இல்லை. இப்ப சும்மா இருந்த முனிவர் மௌன விரதமா இருந்திருந்தா ஒன்றுமே இல்லை. இவர் என்ன சொல்றார்? மௌன விரதத்தை கலைச்சு இந்த புதரிலே தான் மறைஞ்சிருக்காருன்றோனே இந்த பாவம் இவரைத்தான் சேருது, முனிவர். ஆகவே அதற்குரிய தண்டனையாக இந்த முனிவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இது ஒரு உதாரண கதை. இதுல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய நீதி என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்தில் அந்த முனிவர் தான் மௌன விரதத்தை கடைபிடித்திருந்தால் ஒரு உயிர் இழக்கப்படுவதில்லை. அந்த கள்ளர்கள் பொருளை எடுத்துக்கொண்டு போனாலும் இங்கே அரண்மனையிலேயோ மற்றாரோ யாரும் உயிரை இழக்க போறதில்லை. இவர் ஒரு உண்மையை சொன்னபடியால இப்போ ஒருத்தனின் உயிர் போயிட்டு, அப்போ இவர் சொன்ன உண்மையும் இங்கே தர்மமாகப்படாது. அடுத்ததாக அஷ்டேய. அஷ்டேயன்றது களவு அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கு சொந்தமில்லாத பொருளை, உடலை வருத்தாமல் நாம் அவர்களிடமிருந்து அதை அபகரித்துக் கொள்வது களவு. சொந்த விஷயங்களுக்காக வேறொருவரோட உழைப்பை திருடுவது களவாக கருதப்படுகிறது. இப்போ நாம நினைக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை நகையை களவாடுறது மட்டும்தான் களவு அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் களவுதான், அதையும் விலகத்தான் வேண்டும். அதே போல இப்போ ஒரு தாய் தந்தையரிடம் ஒரு பெண்மணி இருக்கா, அதை ஒரு ஆடவன் தாய் தந்தையருக்கு தெரியாம சுய லாபத்துக்காக கவர்ந்தால் அதுவும் களவு. அதுபோல ஒரு ஆடவன் ஒரு வீட்டில் இருந்தால் அதை ஒரு பெண் சுய தேவைக்காக அதை கவர்ந்தால் அதுவும் களவாகப்படுகிறது அப்படி சொல்லுகிறார். இப்போ நம்மளுக்கு ஒரு பண தேவை ஒன்று ஏற்படுது. அப்போ நாம் ஒருவரிடம் கைமாறாக பணம் பெறுகிறோம். அதாவது 2 லட்சம் ரூபாய் காசு தாங்க, அடுத்த மாதம் அதை திருப்பி தர வேண்டும். அப்ப 2 லட்சம் வாங்கினா அடுத்த மாதம் அதை திருப்பி கொடுத்தா அது உதவி. இதற்கு வட்டி வாங்குவார்கள் இல்லையா? பணத்தை கொடுத்து வட்டி வாங்குகிறார்கள். அந்த வட்டி களவாக கருதப்படுது. ஒருவரின் உழைப்பை அதை பெற்றுக்கொள்ளும் போது அது களவாக, அதாவது வட்டி கொடுப்பதும் தவறு, வட்டி வாங்குவதும் தவறு. வட்டிக்கு கடன் எடுப்பவர்கள் துன்பப்படுவார்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் துன்பப்படுவார்கள். அது தூய்மையாகாது, அது யமத்துக்குள்ள வரும், அது விலக்கப்பட வேண்டியது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு உதாரண கதை உள்ளது. சங்கர், லிகிதர் என்று 2 அண்ணன் தம்பிமார் உக்குரதவம் செய்தார்கள். கடுந்தவம் செய்து பாகிதை எனும் ஒரு நதிக்கரையில் இருவரும் பர்ணசாலை அமைத்து ஆசிரமம் அமைத்து அங்கே வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை சங்கர் தனது ஆசிரமத்திலிருந்து வெளியில் சென்றிருந்தார். தனது தம்பியான லிகிதர் அந்த ஆசிரமத்துக்கு வந்திருந்தார். அப்போ இங்கே அண்ணரை காணவில்லை, சங்கரை காணவில்லை. இவர் அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது அங்குள்ள காய்களையும் கனிகளையும் பிடுங்கி சாப்பிட்டது மட்டுமல்லாம சிலதுகளை வீசி அப்படி செய்திருந்தார். இப்போ சங்கர் வாராரு, வந்து பார்க்குற நேரத்துல இப்படி காய்கள் பழங்கள் எல்லாம் வீதியில கிடக்கிறது நினைச்சு அவர் பெரிய கவலையிட்டு அதை இவர் நீ செய்தது தவறு, களவு, இந்த களவுக்குரிய தண்டனை நமது மன்னர் வழங்குவார் என்று மன்னரிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அனுப்பி வைக்கும்போது மன்னர், ஆம், செய்த தவறுக்கு நமது ஆட்சியில் கை துண்டிக்கப்பட வேண்டும், சிறிய தவறோ பெரிய தவறென்று செய்தால் கை துண்டிக்கப்பட வேணும் அப்படி என்று சொல்லி இவர் லிகிதர் கை 2ஐயும் வெட்டி வருவாங்க. இவர் லிகிதர் அதை ஏற்றுக்கொண்டு இன்ப துன்பத்தை சமநிலையில் எடுக்கக்கூடியாக்கத்தான் யோகிகள். அப்படி எடுத்துக்கொண்டு இவர் திரும்பவும் அண்ணரிடத்துல வாராரு. வார நேரத்துல இவர் அண்ணர் சொல்றாரு, சரி நீ போய் ஆற்றில முழியிட்டு தர்ப்பண பூஜையில முடிச்சுட்டு வாண்டு,
இவர் ஆத்துல முழித்து தான் அந்த தர்ப்பண பூஜைகளை செய்கிற நேரத்துல அந்த கை வெட்டுப்பட்ட கை தன்னால வந்து ஒட்டி அவர் பழைய நிலைக்கு வாராரு. பிறகு இந்த கதையின் நீதி என்னென்று அவர் சொல்றாரு, பிறருக்கு சொந்தமான சிறிய பொருளாக இருந்தாலும் அவரின் அனுமதி இல்லாம நாம் சுய தேவைக்கு அதை பயன்படுத்தி அதை அழிக்கின்ற போது அது நம்ம களவாக கருதப்படும். இதுதான் இந்த நீதி கதையின் இது பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக பிரம்மச்சரியம் பற்றி சொல்றாரு. பிரம்மச்சரியம் என்பது நமது இரகசிய இந்திரிய உறுப்புகளை நாம் அடக்குதல் வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுது. அதாவது சில உறுப்புகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். அதுதான் பிரம்மச்சரியம் என்று சொல்றாங்க. அதுல இப்ப எப்படி சொல்றதுண்டா, இப்ப யோகிகள் சொல்லுவாங்க, முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, மாதம் 2 முறை தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும். அதற்கு மேல் அதர்மமாக கருதப்படும். ஆனால் இந்த கலியுகத்தில் அதை நாம் கடைபிடிப்பது கடினமாக இருக்கலாம். இதற்குரிய வழிமுறைகளை நாம் இந்த காணொலியில கடைசியில சொல்றேன். அப்படி பிரம்மச்சரியத்தை பத்தி எல்லாரும் அறிந்திருப்போம். அதை முடிஞ்சவர்கள் கடைபிடித்து முன்னுபாரார்கள். அந்த காம சிந்தனையால நாம் விளக்க வேண்டியது யமக்கிரியைக்குள்ள வருகிறது. 5வதாக அபரிக்கிரகா. அபரிக்கிரகா என்பது ஆச்சாரியம் அப்படி என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். நம்ம மனித காந்தம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது உடல் சுத்தத்துக்கு தக அவர்களின் கோஷங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படி என்று இந்த கோஷங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கும். இந்த கோஷங்கள் அசுத்தமானவர்களுடன் நாம் சேரும் போது நாமும் அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். எப்படியானால் குருதேவர் அடிக்கடி சொல்லுவார், சத்திய சோதனை என்று மகாத்மா காந்தியில் ஒரு புத்தகம் இருக்கு, படிக்க சொல்லியா. இப்போ நாங்கள் அந்த புத்தகம் வாங்கி படிச்சாப்புல அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, மகாத்மா காந்தி தனது காரியாலயத்துக்கு செல்லும் போது டிஃபன் சாப்பிட்டுட்டு போவார். இந்த காலை சாப்பாடு ஒரு கடையில் சாப்பிட்டு தான் போவார் பழமையா. அப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த காரியாலயத்துக்கு செல்லும் போது அங்கே உள்ள காவலாளிகள், காரியாலயத்து கடமை புரிபவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் பேசிக்கொண்டு இருக்கார் மகாத்மா காந்தி. அப்போ இதெல்லாம் முடிஞ்சு வேலை முடிஞ்சு வீட்டை வந்திருந்து அவர் சிந்திக்கிறாரு, ஏன் இவ்வளவு நாளும் நாம் இப்படி நடக்கவில்லை, இன்றைக்கு நடந்தோமே அப்படி என்று சிந்திச்சுட்டு இதுக்குரிய முடிவை காணணும் என்று அடுத்த நாள் அந்த டிஃபன் சாப்பிட்ட கடையில போய் அந்த முதலாளித்த கேட்கிறாரு, நேத்து இந்த சாப்பாடை சமையல் செய்தது யாருன்னு. அப்போ அவர் சொல்றாரு, இது இந்த சமையல்காரனால் தான் சமைக்கப்பட்டது நேற்றைய உணவுன்னா. அவரிடம் போய் மகாத்மா காந்தி கேட்கிறாரு, நேற்று நீ எந்த மனநிலையிலிருந்து சமைச்சீங்க? அப்போ அவர் சொல்றாரு, வீட்டுல சண்டை பிடிச்சிட்டு வந்தனா மனைவியோட பிள்ளைகளோடு, அதோட அந்த மனக்கலக்கத்தோட தான் நேற்று சமைச்சனா, என்னால சரிவர சமைக்க முடியல அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் யோசிக்கிறார், இவர் சமைத்தவர் சண்டை பிடித்து அந்த மனக்கலக்கத்தோட சமைத்தபடியா அந்த உணவை உண்ட போது அந்த கண்வழி மூலம் அந்த மனித காந்தம் பாஞ்சி அந்த உணவுல இவரையும் கோவப்பட வைத்தது. விளங்குதுதானே? இதுதான் அந்த கதையின் நீதி. அதுபோல ஒரு தவ யோகி அங்கால ஒரு காட்டுல தவம் பண்ணிட்டு நீண்ட நாளைக்கு பிறகு பசியோட ஒரு கிராமத்துல வராரு. முன்னால இருந்த ஒரு வீட்டுல போய் பபத பிச்சாந்த ஹி அப்படின்னு வாசல்ல இருந்த நேரம் அவங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு இருக்கக்குள்ள பக்கத்துல நீர் வச்சிருந்த ஒரு வெள்ளி கிண்ணத்தை பாக்குறாரு. சாப்பிட்டு போகும்போது தன்னை தோல்ல இருந்த அந்த துண்டை தூக்கி அந்த வெள்ளி கிண்ணத்துக்கு மேல போட்டு அந்த கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டார். போயிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போய் யோசிக்கிறார், நம்ம இவ்வளவு தவசெல்லாம் பண்ணி நம்மளோட மனதை சுத்தமாக்கி வச்சிருந்தோமே, இப்போ இந்த வெள்ளி பாத்திரத்தை எடுத்து வரோமே, இதை எடுத்து நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, என்ன கிடைக்க போகுது, இதனால என்னத்தை நம்ம இதை வச்சு பாவிக்க போறோமா, வீட்டுக்கு பணம் சேர்க்க போறோமா, அதுக்கு ஏன் நம்ம எடுத்தோம்
அப்படின்ட்டு ஒரு இவர் கவலை திரும்பி வராரு. வந்து அந்த வீட்டு காரர் இடத்துல கேட்கிறாரு, நீங்க எந்த வழியில சம்பாதிச்சு உழைச்சி எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்கன்னு இவர் சொல்றார், நான் அயல் கிராமத்தில் சென்று களவெடுத்து அந்த பொருட்களை விற்று அதன் மூலம்தான் நாங்க எங்க குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்ற நேரத்துல இவர் அந்த டம்ளரை கொடுத்து சொல்றார், இந்த சாப்பாடை சாப்பிட்டபடியே எனக்கு வந்து கொள்கை வந்துட்டு அப்படின்ட்டு அவர் கொண்டு போன கிண்ணியை திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவர் போய் பிராணாயாம பயிற்சி மூலம் அந்த எண்ணலைகள் அனைத்தையும் வெளியேற்றி பிறகு அவருக்கு அதுக்குரிய பிராயச்சித்தங்களை செய்து அவர் வந்து சாதாரண நிலைக்கு வராது. அதாவது இந்த கதையின் நீதி என்னவென்றால், ஒருத்தர் எப்படி அந்த உணவுக்கு உழைச்சி கஷ்டப்பட்டோ அல்லது இப்படியான இதுகளை களவு செய்து அந்த உணவை தயாரித்து தரும்போது அந்த சிந்தனை யோகியானவரை மாற்றும் என்பதுதான் அந்த கருத்து. ஆகவே இந்த உணவு முறைகள்ல கொஞ்சம் அவதானம் தேவை. அதுபோல உடையல் இருக்கு. ஒருத்தர் பாவிச்ச உடைகளை நம்ம பாவிக்க கூடாது. அப்படி பாவிச்சா அவர்களோட மனித காந்தம் நம்மளை வந்து தாக்கும். அதே நேரம் ஒரு மகான்கள் பெரியவர்கள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக கருதப்படுற துணிமணிகளை நாம் அணிகிற நேரத்துல நம்மளோட தோஷங்கள் பாவங்கள் விலகும். அப்படியும் இருக்கு. அப்போ உடை விஷயத்துல அதே போல உறையுள் இருக்கின்ற இடம் சுத்தமாகவும் காத்தோட்டமாகவும் அண்டை அயலவர்கள் நல்ல குணத்தோடும் இருந்தால் நாமும் நன்றாக வாழலாம். அன்றைய அயலவர்கள் பிரச்சனைக்குரியவங்களாக இருந்தால் அந்த இடத்துல நாமளும் வந்து நம்மளும் அதுக்குரிய ஈடுபாட்டு சிக்கலில் எடுக்க வேண்டியிருக்கு. இப்படியாக சில சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இது பதஞ்சலி முனிவர் சொன்னது. திருமூல நாயனார் திருமந்திரத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ திருமூல நாயனார் என்ன சொல்றாரு? திருமந்திரத்துல அவரும் ஒரு பாடல்ல சொல்றாரு, கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் இவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இல்லையாம் இவை ஞானானந்தத்து இருத்தலே அப்படி என்று சொல்றாரு. இந்த பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சமா பாவங்கள், இந்த பாவங்களை செய்யாதீங்க என்றதுதான் இந்த திருமூல கூறுற யம கருத்துக்கள். கொலை, களவு, மது அருந்தல், காம இச்சை, பொய்கூறல் இவைகளெல்லாம் பஞ்சமா பாதகம். இவைகளை நாம் யமக்கிரியையில் விலக்கிக் கொள்ள வேண்டும். பஞ்சமா பாதகங்களில் முதன்மையாக கூறப்படுவது கொலை. திருமூல திருமந்திரத்துல அவர் பாடல்ல சொல்றது கொலை பஞ்சமா பாதகத்துல முதலாவதுல இருக்கு. நமது சொந்த தேவைக்காக நாம் செய்கின்ற உயிர் பலி அனைத்தும் கொலையாக கருதப்படும். அப்படி சொன்னாலும் நம்ம கோழி வெட்டுறது, மாடு வெட்டுறது இவைகளும் தான். அப்போ கேட்கலாம், நீங்க தாவரத்துக்கும் உயிர் இருக்கு தானே, தாவரங்களை வெட்டி புசிக்கிறமே, அது உணவுக்காக படைக்கப்பட்டது. இரத்தம் உள்ள விலங்குகள் பறவைகளை நாம் உபாதைக்குள்ளாகிறது கொலையாக கருதப்படும். ஆகவே இரத்தம் கொண்ட விலங்குகளை வதைப்பது தவிர்க்கப்பட வேண்டியது. அது மட்டுமல்லாது மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை கொண்டு அதற்காக செய்யப்படுகின்ற கொலைகள் பஞ்சமா பாதகம். மண்ணாசையில தான் நாட்டுக்கு நாடு சண்டை நடக்கிறது. பெண்ணாசையில சண்டை உருவாகிறது. இப்போ ராவணன் அழிஞ்சதும் பெண்ணாசை, துரியோதனன் அழிஞ்சதும் பெண்ணாசை. இப்ப நடக்கிற சண்டைகளும் உருவானது பெண்ணாசை. அப்போ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளுக்காக பொண்ணுக்காக சிலரை கொலை பண்ணுவாங்க. இப்படியான இதுகளும் தவிர்க்கப்பட வேண்டியதாக இந்த திருமந்திரத்துல ஸ்லோகத்துல கொலை என்னும்
ஆஹ் இதுக்கு கீழே இதை சொல்லியிருக்கிறாரு. இது போலதான் அடுத்தது வந்து களவு களவு வந்து அங்க பதஞ்சலி யோகத்திலையும் சொல்லியிருந்துட்டு திருமூல நாயனாரும் அதான் சொல்றாரு. நம்மளுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை நாம் அபகரிக்கின்ற போது அது களவாக கருதப்படும். அதில் இந்த வட்டி வாங்குவதும் தவறு, வட்டி கொடுப்பதும் தவறு. இது வலியுறுத்தி கூறுறாரு. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அப்படின்னு சொல்றாரு. களவால நாம் அடைகின்ற மகிழ்ச்சி, பிறதரு பொருளை கொண்டு நாம் அடைகின்ற மகிழ்ச்சி நிலையானது போல் நம்மளுக்கு கொடுக்கும். நிலையான மகிழ்ச்சி கொடுப்பது போல் கொடுக்கும். ஆனால் சற்றே நிமிடத்தில் அதை இழக்க பண்ணிடும் ஒரு சந்தர்ப்பத்தில். அடுத்ததாக திருமந்திரத்துல மது அருந்தல் பஞ்சமா பதகம் அப்படி என்று சொல்லப்படுது. அதாவது ஆண்டவனின் படைப்பில் இந்த உடல் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம். இப்போ நம்மளால் ஒரு ஈரலை உருவாக்க முடியுமா? இல்லை. இன்னுமொரு ஈரலை இன்னுமொரு இடத்துல இருந்துதான் அதை மாத்திரனாலும் மாற்றலாம். அதுபோல ஒரு கல்லீரலா இருக்கட்டும், மண்ணீரலா இருக்கட்டும், ஒரு இருதயமா இருக்கட்டும், மூளையா இருக்கட்டும், எவ்வளவு அற்புதமான சேவையை செய்து கொண்டு இந்த கண்ணை பாருங்க. நம்ம அதை ஆழ்ந்து சிந்திங்க. ஒரு பொருளை பார்க்கிறோம்னா அதுக்கு எவ்வளவு செயற்பாடு, அதை நம்ம உருவாக்க முடியுமா? இல்லை. அப்பேற்பட்ட அற்புதமான உடலுக்குள்ள நஞ்சாகப்பட்ட அந்த மதுவை அனுப்பும் போது அதை சுத்தி செய்வதற்கு நமது உடல் எவ்வளவோ பாடுபடுகிறது. இந்த உடலை ஆண்டவன் தந்து அதற்குள் ஆத்மாவை ஏன் வைத்தார் என்றால் கடைந்தேறுவதற்காக. இந்த உடலில் இருந்துதான் நாம் அந்த சாயுச்சிய நிலையை அடைய முடியும். ஆகவே அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய உடம்புக்குள் நாம் அந்த மதுவை செலுத்துவது நஞ்சை அனுப்புவதற்கு சமன் அப்படி என்று சொல்றாரு இல்லையா? இத திருவள்ளுவரும் அர்த்தம் திருத்தமாக ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாரு. துஞ்சினார் செத்தாண்டு வேறல்லர் எஞ்சான்றும் நஞ்சுண்பார் உண்பவர் அப்படி என்று சொல்லியார். அதாவது நாம மது அருந்துறது நஞ்சு உண்பதற்கு சமன் அப்படி என்று இந்த திருக்குறள்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த காமைச்சை. ஒரு கணவன் மனைவிக்கும் ஒரு மனைவி கணவனுக்கும் துரோகம் செய்வது பஞ்சமா பாதகமாக கருதப்படுகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதை விடுத்து தனக்கு சொந்தமில்லாதவர்களுடன் தவறான இழி செயலை ஏற்படுத்தி கொள்வது பஞ்சமா பாதகம். இதன் விளைவுகள் மிகவும் பாரதூரமாக அமையும். இதை அந்த காலத்திலேயே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த காமத்தை நிதானமாக கொள்வது மேன்மையை தரும் அப்படி என்று திருமூலர் கூறியிருக்கிறாரு. இதை திருவள்ளுவரும் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அப்படி என்றா பொருட்பெண்டிர் பொய்மை மேற்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தாளி ஆற்று. அதாவது தனது மனையாளோடோ அல்லது கணவனோடோ அல்லாது வேறொருவருடன் இந்த இழி செயலில் ஈடுபடுவது ஒரு இருட்டறையில் ஒரு பிணத்துடன் சேர்ந்திருப்பதற்கு சமன் அப்படி என்று திருவள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த காம செயலை சற்று நிதானமாக மனிதர் கைக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருமூல திருமன்றத்துல 5வதாக இந்த பொய் கூறலை பத்தி சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் பொய் சொல்றதால அதுவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு பொய்யை மறைப்பதற்கு இன்னும் பல பொய்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே சில பொய்களை நன்மைக்காக சொல்லலாம்.
ஆனால் சுயநலம் கருதி போய் சொல்லக்கூடாது. இதைத்தான் இவரும் சொல்றாரு. அதே போல திருவள்ளுவர் நாயனாரும் இதை பத்தி ஒரு குறள்ல சொல்றாரு. உள்ளத்தால் பொய்யா தொழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இந்த திருக்குறள்ல 2 வரியிலே அதையும் கூறியிருக்காரு. அப்போ எப்படியெல்லாம் மகான்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்காங்க. இது மகான்கள்ற வழிக்குத்தானே சரி வரும். சாதாரண மக்களுக்கு எப்படி கைகூடும்? எப்படி நாம் யோசிக்க கூடாது. எந்த மகானாக இருந்தாலும், ரிஷியாக இருந்தாலும், யோகியாக இருந்தாலும், சாதாரண பாமரனாக இருந்தாலும் மனிதனாக இருந்துதான் அந்த நிலையை அடைஞ்சு போறாங்க, கடந்து போறாங்க. ஆகவே எல்லா மனிதர்களும் இந்த நியம கிரியைகளை கடைபிடித்தாக வேண்டும். இந்த காணொளியில் நாம் யமக்கிரியைகளை மட்டும்தான் கூறியிருக்கின்றோம். நம்மளுக்கு தேவையில்லாத விடயங்களைத்தான் கூறியிருக்கிறோம். தேவையான விடயங்களை அடுத்த காணொளியில் நாம் காணலாம், நேரம் போதாதா. அப்போ இந்த யமக்கிரியைகளை இந்த கலியுக காலத்தில் கடைபிடிப்பது எப்படி? நம்ம கடைபிடிக்க முடியாது. அப்படி இது தர்மம் என்று தெரியும், இத நம்ம வழி நடத்தி அந்த வழியில் செல்ல முடியாதுள்ளது. இந்த காலகட்டம் அப்படியாக உள்ளது. அப்போ இதை எப்படி நாம் கைக்கொள்வது? இதற்கு ஒரு வாட்கம் உண்டு. அதாவது காயத்ரி சாதனை நாம் செய்தோமே ஆனால் நாம் இந்த யமக்கிரியைகளை வெற்றி கொள்ளலாம். எப்படி? பூர்புவஸ்வக ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நக பிரச்சோதயாத். இப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை திரும்ப திரும்ப நாம் ஜெபிக்கும் போது காயத்ரி மந்திரத்தில் 3வது பாதத்தில் வரும் தேவஸ்ய எனும் வசனத்தில் தேப எனும் ப உச்சரிப்பானது அதில் எழுகின்ற இந்த அருள் அலை நம்மளை படிப்படியாக இந்த யம கிரியைகளை கைக்கொண்டு இகத்தையும் வெளியையும், வெளிச்சுத்தம் அகச்சுத்தம், இவைகளை கைக்கொண்டு நாம் நேர்மையானவர்களாக வாழ வழி செய்து தரும். அப்போ நிலையான இன்பத்துக்கு வழி செய்கிறது இந்த காயத்ரி மந்திரத்தில் வருகின்ற ப உச்சரிப்பு. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக.